உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேந்திரன் இணைகின்றார். வணக்கம் ராமேந்திரன். வணக்கம் தரானா, அன்பர்களுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் உள்ள நிலைமைகளை பார்ப்போம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அனுரகுமார் திசாநாயக்கா பதவியேற்றவுடன் தேர்தல் பிரச்சாரக்காரங்களில் திட்ட தெளிவாக கூறிக்கொண்டு வந்திருந்தார். அந்த நாட்டு மக்களுக்கு, சிங்கள மக்களுக்கு ஊழல் ஒன்றுக்குமே இடமில்லை என்ற அந்த விதத்தில் அவருடைய பிரச்சார பணிகள் இருந்தது. பதவியேற்ற பின்பும் கூட அவ்வாறு தான் கூறிக்கொண்டு வந்திருந்த நிலையில், உங்களுக்கு தெரியும், ராஜபக்ஷாக்கள் இருந்த பொழுது ஏபஸ் கொள்வனவு செய்யப்பட்ட அந்த கொள்வனவின் பொழுது மோசடி நடந்ததாக செய்திகள் வந்திருந்தது. இப்பொழுது அந்த செய்திகளை பார்க்கும் பொழுது தற்கொலைகள் நடைபெறுகின்ற என்ற செய்திகள் வருகின்றது. இதிலும் கூட நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கின்றது, நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றது. ராமேந்திரன், முதலில் இந்த ஏபஸ் கொள்வனவு செய்த இந்த நிலையில் இந்த CEO தற்கொலை செய்த இந்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் முதலில் என்ன அறிகிறீர்கள் என்று கூறுவீர்களா? உண்மைதான். அந்த ஏபஸ் ஊழல் என்பது ராஜபக்சே குடும்பத்தை, ராஜபக்சே தரப்பை சுற்றுச்சூழல் நடித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பல்வேறு ஊழல் விடயங்கள் தொடர்பான, மோசடி தொடர்பான விடயங்கள் இந்த அனுர அரசாங்கத்தால் தூசு தட்டப்பட்டு அந்த விடயங்கள் எல்லாம் விரைவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமையில இப்போது அந்த ஏபஸ் ஊழல் விவகாரமும் ஒரு பரபரப்பான கட்டத்தை அடைந்திருக்கின்றது. இவ்வாறு நிலைமையில்தான் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் அந்த நிறுவனத்தினுடைய முன்னாள் தலைமை பொறுப்பு அதிகாரியாக இருந்த கபில சந்திரசேகரன் அவர்கள் சில தினங்களுக்கு முன்னர் தற்கொலை செய்து உயிரிழந்ததாக அந்த செய்தி வெளிவந்திருந்தது. அவர் ஏற்கனவே இந்த விவகாரத்திலே அவர் கைது செய்யப்பட்டு 54 நாட்கள் விளக்கமறியலில் இருந்து அவர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார். இவ்வாறு விடுவிக்கப்பட்ட நிலைமையிலே அவரை மீளவும் விசாரணைக்கு முற்படுத்துமாறு கடந்த 7ஆம் தேதி நீதிமன்றத்தால் பணி கொடுக்கப்பட்டிருந்த நிலைமையில்தான் அவர் மறுநாள் மர்மமான முறையிலே அவர் மரணம் அடைந்திருக்கிறார். தற்கொலை மரணமாகத்தான் இதுவரை சொல்லப்படுகின்றது. அந்த தற்கொலை மரணமா இல்லை கொலையா என்பதை விசாரணை நடத்துவதற்கு ஒரு விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. கொல்புட்டி பகுதியிலே அவரை மீளவும் அதிலே விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலைமையிலே கொல்புட்டி பகுதியில் இருக்கக்கூடிய முன்னாள் கிரிக்கெட் வீரரான அரவிந்த் டி சில்வா அவர்களுடைய வீட்டிலிருந்து கபில சந்திரசேகரன் அவர்கள் உயிரற்ற சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அவ்வாறு மீட்கப்பட்ட சந்திரசேகரனை தற்கொலை செய்து கொண்டதாகத்தான் இதுவரை சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த விவகாரம் விசாரணைகள் ஒரு அடுத்த கட்டத்தை நெருங்கி கொண்டு ராஜபக்சேகளை ஒரு நெருங்கி கொண்டிருக்கின்ற நிலைமையிலும் இவரை மீளவும் அந்த புனையிலே விடுவிக்கப்பட்டிருந்தவர் மீளவும் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நிலைமையிலே அவருடைய மரணம் நிகழ்ந்திருப்பது என்பது இந்த விசாரணைகளினுடைய போக்கை திசை திருப்புவதற்காக திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டதாகத்தான் கருதப்படுகின்றது. அந்த வகையிலே கபில சந்திரசேகரன் அவர்களுடைய உடல் கூட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு நான் நினைக்கின்றேன் நாளைய தினம் நீதிமன்றத்தில் அவருடைய உடல் கூட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. அதன்போது அவருடைய மரணம் எவ்வாறு நிகழ்ந்தது, தற்கொலையா கொலையா இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கின்றதா என்ற விடயங்கள் பெரும்பாலும் நாளைய தினம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்ற போது திட்ட தெளிவாக தெரிய வரும். அந்த வகையிலே இப்போது இந்த ஏபஸ் ஊழல் விவகாரத்திலே ஒரு விசாரணை வலயத்தில இருந்து புனையில விடுவிக்கப்பட்ட நிலைமையிலே கபில சந்திரசேகரன் அவர்கள் உயிரிழந்திருக்கிற விவகாரம் என்பது இலங்கை அரசியலிலே, குறிப்பாக தெற்கிலங்கை அரசியலிலே அது மீண்டும் ஒரு பரபரப்பான நிகழ்வாக அது மாறியிருக்கிறது. தற்கொலை தொடர்பான விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக ராமேந்திரன், இன்னொரு விடயத்தை நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். அதாவது உங்களுக்கு தெரியும், அனுரகுமார் திசாநாயக்கா பதவிக்கு வந்தவுடன் பலர் முன்னரே ஆட்சியாளர்கள் எல்லோரும் பதற்றத்தில் இருந்தார்கள். தொடர்ந்தும் அவர்கள் மீது அழுத்தத்தை பிரயோகித்து சிலரை விசாரணைக்கு அழைப்பது என்றெல்லாம் கூறிக்கொண்டு வந்தார்கள். ஆனால் இதுவரையில் எந்த ஒரு விசாரணையும் ஆக்கப்பூர்வம் நடத்தப்படவில்லை. ஆனால் இந்த ஏபஸ் கொள்வனவு மோசடி தொடர்பாக இதில் ஈடுபட்ட அந்த ஆட்சி காலத்தில் இருந்த ராஜபக்ஷாக்களை இந்த விசாரணைக்கு வருமாறு அழைத்திருக்கிறார்கள். இந்த அழைப்பு தொடர்பாக நீங்கள் என்ன அறிகிறீர்கள்? உண்மைதான். இப்போது ராஜபக்சேக்கு அவர்களுக்கு நேற்றைய தினம் தங்காலையில் இருக்கின்ற அவருடைய இல்லத்திலே நேரடியாக அழைப்பானை கையளிக்கப்பட்டிருந்தது. செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு அவருக்கு அழைப்பானை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அந்த அரசாங்கத்திலே தொடர்பட்டதாக இருக்கக்கூடிய பலருக்கு அழைப்பானை வழங்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றது. பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அவர்கள்
இந்த விசாரணைகளை எல்லாம் தவிர்ப்பதற்கேற்ற வகையில் ஏதாவது ஒரு விடயங்களை செய்கின்றார்கள். அதாவது தங்களுடைய உடல்நிலையை காரணம் காட்டி இல்லை வேறு விடயங்களை காரணம் காட்டி மேலும் அவகாசம் கோருகின்ற வகையிலே இவர்கள் நீதிமன்றத்தை நாடக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. என்னால் ராஜபக்சே மிகவும் ஒரு உடல் ரீதியாக ஒரு நலிவடைந்த நிலைமையில இருப்பதை அண்மைய நிகழ்வுகளிலே அவருடைய பங்கு பெற்றுதல் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவர்கள் அதை காரணமாக வைத்து வேண்டுமென்றோ இல்லை தன்னியல்பாகவோ இந்த விசாரணைக்கான காலவாசத்தை கோருவார்களாக இருந்தால் அதற்கு நீதிமன்றம் எவ்வாறு நடவடிக்கை எடுக்க போன்றது என்பது பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இதில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்போ ராஜபக்சே இந்த விவகாரத்தோடு தொடர்பட்டவர்கள் நேரடியாக மஹிந்த ராஜபக்ச அவர்களிடம் 6 கோடி ரூபாவை நான் நினைக்கிறேன் 2 கோடி ரூபாவாக 3 தவணைகளிலே அதற்கு நேரடியாக கொண்டு போய் இந்த ஏபஸ் ஊழல் சம்பந்தப்பட்ட அதிலே அவர்களுடைய பங்காக அந்த 6 கோடி ரூபாய் நேரடியாக வழங்கப்பட்டதாக ஒரு பரபரப்பான தகவலை வெளியிட்டிருந்தார். அதற்கு பின்னரான் இந்த விடயங்கள் மேலும் ஒரு சூடு பிடிக்க தொடங்கி இப்போது ராஜபக்சேகள் ஒரு விசாரணை வளையத்துக்குள் ஒரு கொண்டு வரப்படுகின்ற நிலைமையாக அது மாறி இருக்கின்றது. இந்த தற்கொலை தொடர்பாக மேலதிகமாக பேசப்படுகின்றது. இப்பொழுது அது முதன்மை அந்த அதிகாரியுடைய தற்கொலையை பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கின்ற நிலையில் அனுரகுமார் திசாநாயக்காவுடைய இந்த அரசு நிறைய சவால்களை கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. இப்பொழுது இதுவரையில் நீங்கள் பார்த்தீர்கள், நீங்கள் முதன்மை தலைமை அதிகாரியினுடைய தற்கொலை தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள். அது மட்டும் இல்லாமல் 25 லட்சம் நிதி மோசடியோ தொடர்பாக திரைசேரியினுடைய நிதி அமைச்சருடைய உதவியாளர் அவரும் தற்கொலை செய்த என்ற அந்த செய்திகளையும் கூட பார்த்திருந்தோம். இது தொடர்பாக அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு எவ்வளவு அழுத்தம் வருகின்றது? இனி அது மட்டும் இல்லாமல் சஜித் பிரேமதாசா கூட கூறியிருக்கின்றார், இந்த ஆட்சி காலத்தில் நிறைய தற்கொலைகள் நடைபெறுகின்றன என்று கூறியிருக்கின்றார். இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள்? உண்மைதான், அது ஒரு மிகப்பெரிய ஒரு கவனத்தை இருக்கின்ற ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஏற்கனவே அந்த இப்போதைய அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கத்தினுடைய காலத்தில் இடம்பெற்ற அந்த மத்திய வங்கியிலே இடம்பெற்ற அந்த கொடுப்பனவு, ட்ரெஷரியில இடம்பெற்ற அந்த கொடுப்பனவில மோசடி இடம்பெற்ற குறிப்பாக 25 லட்சம் அமெரிக்க டாலர் கைமாற்றப்பட்ட விவகாரத்திலே ஒரு போலியான ஒரு வங்கி கணக்குக்கு அந்த பணம் திசை திருப்பப்பட்டு முறைகேடான முறையிலே அது கையாடல் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே அந்த விடயத்தை கண்டுபிடித்து அதை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே கொண்டு போய் சாட்சியம் வழங்கிய அந்த நிதியமைச்சனுடைய முன்னாள் உதவி செயலாளர் தான் தற்கொலை செய்திருந்தார் அண்மையிலே. அந்த விடயம் கூட மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறினது. தற்கொலையில திட்டமிட்ட கொலை என்ற அந்த விடயத்திலே உண்மைகளை மூடி மறைப்பதற்காக அதை கண்டுபிடித்த அந்த அதிகாரியை இவ்வாறு இவர்கள் திட்டமிட்டு படுகொலை செய்திருக்கின்றார்கள் என்பதாக செய்திகள் வெளிவந்திருந்தது. ஆகவே இப்போது அடுத்த அந்த அந்த அதிர்ச்சி அடங்குவதற்கு முன்னதாகவே இப்போது கபில சந்திரசேன என்பவர் அதுவும் ஒரு ஊழல் மோசடியோடு, அது ஆட்கள் மாறினாலும் ஊழல் விவகாரத்தோடு தொடர்பட்ட வழக்கு. ஆக அந்த விடயத்திலே அது விசாரிக்கப்பட வேண்டும் என்கின்ற அளவுக்கு அந்த விடயம் நகர்ந்ததுக்கு பிற்பாடு அதோடு சம்பந்தப்பட்ட கபில சந்திரசேன அவர்கள் தற்கொலை செய்தமை என்பது உண்மையிலே ஒரு அரசாங்கத்தினுடைய தற்போதைய நிலைமை தொடர்பாக ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சம்பவங்களாகத்தான் அது பார்க்கப்படுகின்றது. என்றால் முக்கியமான சாட்சியங்களாக இருக்கக்கூடியவர்கள் திடீரென மர்மமான முறையில உயிரிழப்பதும் அதற்கு தற்கொலை மரணம் என்பதாக அது காரணம் காட்டுவதும் என்பது இதுல பின்னணியில் இருக்கக்கூடிய தரப்பினருடைய, அதாவது ஒரு இந்த கொலைக்கரங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்திகள் எவ்வளவு வலிமையானவர்களாக இருக்கின்றார்கள். தற்போதைய இந்த ஒரு காலத்திலும் இவ்வாறு பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் ஏனைய விடயங்கள் கண்காணிப்புகளை எல்லாம் கடந்து இவ்வாறான மரணங்களை நிகழ்த்துகின்ற ஒரு பின்னணியிலே அந்த தரப்பினர் எவ்வளவு வலுவாக இருக்கின்றார் என்ற கேள்விதான் எழும்புகின்றது. இப்ப முதலிலே நிதியமைச்சரோட முன்னாள் செயலாளர் அந்த விவகாரத்திலே அவர் தற்கொலை மரணம் செய்து கொள்கின்றார் என்றால் அது இந்த அரசாங்கத்தினுடைய காலத்தில் இடம்பெற்ற மிகப்பெரிய ஒரு மோசடியாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே இதிலே ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற பாரபட்சம் இல்லாமல் தங்களுடைய விடயங்கள் வெளியே வந்து தங்களுக்கு சிக்கல்கள் ஏற்பட போதென்று சொன்னால் அதோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையோ இல்லை உண்மைகளை அறிந்தவர்களையோ இவ்வாறு திடீர் மர்மமான முறையிலே மரணிக்க செய்வது என்பது இலங்கையை பொறுத்தவரையிலே உண்மையிலே இயல்பான ஒன்றுதான். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பிரபலமான ரக்பி வீரர் தயுதீன் அவர்களுடைய மரணம் கூட ராஜபக்சேகளுடைய காலத்திலே ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இன்று வரை இருக்கின்ற ஒரு விடயம். ராஜபக்சேகளுடைய ஒரு தவ புதலனாக இருக்கக்கூடியவருடைய வாய்ப்புகள் மறுக்கப்படக்கூடிய ஒரு பின்புலத்தில் தான் அந்த ரக்பி வீரர் இவருக்காக அவர் கடத்தப்பட்டு
இவர்களினால் சித்திரவதை செய்யப்பட்டு பின்னர் படுகொலை செய்யப்பட்டதாக நம்பப்படுகின்றது. ஆகவே இதற்கும் அவர்கள் விதிவிலக்கானவர்கள் அல்ல. அவர்கள் இதைவிட தமிழர் தாயத்திலே ராஜபக்சேகள் செய்த கொடும் பாதகங்களுக்கு மத்தியிலே இதெல்லாம் ஒரு ஒரு சர்வசாதாரணம். ஆகவே எது எப்படி இருந்தாலும் ஆளுந்தரப்புக்கு தொடர்பு இருக்கின்றதா, எதிர் தரப்புக்கு தொடர்பு இருக்கின்றதா என்பதை விட ஒரு ஆளுந்தரப்பு இவ்வாறான ஒரு சாட்சியங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வல்லமையோடு இந்த அரசாங்கம் இல்லை என்பது உண்மையில எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்ற என்னன்னு சொன்னால், ஒரு சாட்சியங்களுக்கு பாதுகாப்பில்லை என்கின்ற நிலைமை நாட்டில் உணரப்படுமாக இருந்தால் இனி நீதிமன்ற நடவடிக்கைகள் என்பது ஒரு சவாலுக்கு உட்படக்கூடிய ஒரு நிலைமை காணப்படும். ஏனால் ஒரு துணிந்து ஒருவர் வெளியே சாட்சியம் வழங்குகின்ற போது அதன் நிமித்தமாக ஏற்படுகின்ற அழுத்தங்கள், நெருக்கடிகள் என்பது அரசியல் காரணங்கள் மட்டுமல்ல. இன்று சட்டவிரோதமான நடவடிக்கைகள், குறிப்பாக மணல் கடத்தல், கஞ்சா, போதைப் பொருள் உள்ளிட்ட விடயங்கள், இன்னபிற விடயங்கள் என ஒரு அதிமுக்கியமாக அடையாளப்படுத்தக்கூடிய சட்டவிரோதமான செயல்பாடுகள் இருக்கின்றது. ஆகவே அந்த செயல்பாடுகளை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்கிற ஒரு கேள்வி எழுகின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் இந்த விடயங்களை எல்லாம் ஒரு கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு வேடிக்கை பார்க்கின்ற நிலைமையில இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுகின்றது. அதுவும் முக்கியமாக இதற்கு எதிராக இந்த போதைப்பொருள் தரப்பினர் இன்னபிற சட்டவிரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சாட்சியங்களை வழங்குகின்ற போது அதன் மூலமாகவும் பல்வேறு நெருக்கடிகள், உயிர் அச்சுறுத்தல்களை கூட அந்த சாட்சியங்கள் எதிர்கொள்கின்ற நிலைமை நாடு முழுவதும் இருக்கின்றது. ஆகவே அன்ரோமர் திசாநாயக்க அரசாங்கம் பொறுப்படுத்து 1.5 ஆண்டுகள் கடந்துள்ள நிலைமையிலே பாதுகாப்பு அமைச்சராக போலீஸ் உள்ளிட்ட தரப்பினரை தங்களுடைய கைவசம் வைத்திருப்பவர்கள் ஏன் இந்த விடயத்திலே இன்னும் ஒரு காத்திரமான நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. என்றால் சட்டவிரோதமான எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் அந்தந்த பகுதிக்குரிய போலீசாரை கடந்து, போலீசாருடைய அறிதலை கடந்து எந்த விடயங்களுமே நடைபெறுவதில்லை. ஆகவே அந்த அளவிலே தான் அந்த நிலைமைகளுடைய தீவிரத்தன்மை காணப்படுகின்றது. ஆகவே அங்கேதான் அனைத்து முறைகேடுகளும் ஆரம்பிக்கின்றது. அங்கே அவர்கள் அந்த போலீசார் மட்டத்தில் அந்த விடயங்கள் கண்டுகொள்ளப்படாமல் விடப்படுகின்ற போது அது மேல்மட்டம் வரை வியாபிக்கக்கூடிய ஒரு தன்மை காணப்படுகின்றது. சாட்சியங்களுக்கு என்னால் ஒரு சட்டவிரோதமான தரப்பினருக்கு எதிராக சாட்சியம் வழங்க முற்படுகின்ற போது அந்த போலீசார் ஊடாகவே அந்த சட்டவிரோதமான தரப்பினருக்கு அந்த சாட்சியம் வழங்கியவர்கள் தொடர்பான தகவல்கள் வழங்கப்படுகின்ற போது நேரடியாக அவர்கள் அங்கே பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அது கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை அது தொடர்கதையாக இருக்கின்றது. ஆகவே 1.5 வருடங்கள் என்பது மிகப்பெரிய ஒரு காலம். இதற்குள்ளாக இன்னும் ஒரு போலீஸ் துறையை சரியான முறையில மறுசீரமைக்க முடியாமல், போலீஸ் துறையில இருக்கின்ற இவ்வாறான சட்டவிரோத தரப்பினரோடு இருக்கக்கூடிய நிழல் தொடர்புகளின் மூலமாக ஒரு வினைத்திறனான முறையில் இந்த விடயங்களை எல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பதை இன்னும் அது தொடர்வதற்கு இவர்கள் வழி சமைக்கின்ற விடயங்கள்லாம் இவ்வாறான உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய இவ்வாறான சாட்சியங்களையோ இல்லை முக்கிய பிரமுகர்களை கூட ஒரு பாதுகாக்க முடியாத நிலைமையிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றன நான் கருதுகின்றேன். ஆகவே அந்த 25 லட்சம் டாலர் திரைசேரியிலே அந்த நிதி முறைகேடான முறையிலே கையாளப்பட்ட அந்த விவகாரமாக இருக்கட்டும், இல்லை இப்போது ராஜபக்சேகளுடைய காலத்திலே இடம்பெற்றிருக்கின்ற அந்த யாபாஸ் ஊழல் விவகாரத்தோடு சம்பந்தப்பட்டு அந்த மூத்த அதிகாரி ஒருவர் தற்கொலை செய்ததாக இருக்கட்டும், இந்த விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது எதை நோக்கி இந்த நாடு சென்று கொண்டிருக்கின்றது, மாற்றம் என்கின்ற ஒன்று மீண்டும் ஏமாற்றமான ஒரு நிலைமையிலே தான் வந்து விடுமோ என்று சிந்திக்கக்கூடிய வகையில் தான் இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ராஜபக்சேகளுடைய காலத்திலும் இதுதான் நடந்தது. ஆனால் இன்று இந்த மாற்றம் கொண்டு வந்தவருடைய காலத்திலும் அடுத்தடுத்து இவ்வாறான ஒரு சர்ச்சைக்குரிய வகையிலே சாட்சியங்கள் மர்மமாக மௌனிக்க செய்யப்படுவது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விகளைத்தான் எழுப்பி இருக்கின்றது. இதே நேரத்தில் ராமதரன், இப்போ நீங்கள் இந்த கடந்த காலங்களில் நடந்த மோசடிகள், ஊழல்கள் என்று நீங்கள் கூறும் பொழுது எத்தனையோ சர்ச்சைகள் ஏற்பட்டது. ஆனால் இதுவரையில் ஒன்றும் ஆக்கப்பூர்வமாக ஒரு முடிவுக்கு வரவில்லை. இந்த ராஜபக்ஷாக்களுடைய ஊழல் தொடர்பாக இந்த உங்களுக்கு தெரியும் தேர்தல் பிரச்சாரம் அதற்கு முன்னர் ஆதரவு பெற்ற நிலையில் இருந்த பொழுது இவர்கள் எல்லாவற்றையுமே இந்த ஊழல் மோசடிகளை ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக பிரச்சார பொருளாக பயன்படுத்தினார்கள். இதுவரையில் ஒன்றையுமே ஒரு திட்டவட்டமாக இன்னொரு அரசாங்கத்தினால் முடிவுக்கு கொண்டு வர முடியாத நிலையில் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்று நம்புகிறீர்களா, அல்லது உண்மையிலேயே ஊழல் இருக்கின்றது, அவர்களுக்கு நேரம் தேவையாக இருக்கின்றதா? உண்மையிலே அன்ரோமர் திசாநாயக்கா தரப்பு ஒரு தரப்பிலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற போதே அவர்கள் சமகாலத்திலே அதற்கு முன்னர் இடம்பெற்ற ஊழல்கள் அது தொடர்பாக தகவல்கள் வெளிவந்த போது அந்த விடயங்கள் எல்லாம் ஒரு தீவிரமாக அவர்கள் அந்த விடயங்களை எல்லாம் கவனத்தில் எடுத்து வைத்திருந்தார்கள்.
ஆட்சி அமைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அதற்கென விசேட குழுக்கள், குறிப்பாக பாதுகாப்பு படைகளிலிருந்து ஓய்வு பெற்ற முன்னாள் தரப்பினரை வைத்து அவர்கள் விசேட புலனாய்வு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி அந்த ஒவ்வொரு வழக்குகள் தொடர்பான ஒரு விடயங்களை முன்னெடுத்து வருவதாகத்தான் சொல்லப்படுகின்றது. கிட்டத்தட்ட பல கோப்புகள் அன்றோ திசாநாயக்க அவர்களுடைய முன்னிலையில இருக்கின்றது. இப்படியான கோப்புகள் திறக்கப்பட வேண்டிய நிலைமையிலே. ஆக அது தொடர்பாக முதல்ல இவர்கள் உண்மையிலே சில விடயங்கள் உண்மையிலே அவர்கள் குறை சொல்லக்கூடிய வகையிலே இல்லை. அவர்கள் அந்த விடயங்கள் காத்திரமாக நடவடிக்க வேண்டும் என்ற வகையிலே செயல்பட்டு வருவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. எடுத்த உடனேயே அவசரப்பட்டு அந்த விடயங்களை அதோடு சம்பந்தப்பட்ட அரசியல் பிரமுகர்களை அழைத்து விசாரணை செய்து ஒரு பரபரப்பாக்கி அதை அரசினுடைய ஒரு நற்பெயராக அறுவடை செய்கின்ற அந்த தன்மையை விட அந்த விடயங்களை கை வைப்பதற்கு முன்னர் அவர்கள் விசேடமாக நியமிக்கப்பட்ட தரப்பினர் ஊடாக விசாரணைகளை தீவிரப்படுத்தி அது தொடர்பான முழுமையான சாதக பாதகங்கள் அலசி ஆராயப்பட்டு சாட்சியங்கள் எல்லாம் அதோடு தொடர்பட்டவர்கள் எல்லாம் அடையாளம் காணப்பட்டுத்தான் அந்த விசாரணைகள் தொடங்கப்படுது. இப்படிதான் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய விவகாரம் எல்லாமே அவ்வாறுதான் நடைபெற்றது. இவர்கள் அதை சாதாரணமாக கருதி கொண்டிருக்க அவர்கள் அதுக்கு முன்கூட்டியே அந்த விசாரணைகள் அதோடு சம்பந்தப்பட்டவர்களை எல்லாம் இலக்கு வைத்து அவர்களை விசாரணை வளையத்துக்குள் எடுத்துத்தான் அவர்களுடைய சாட்சியங்கள் ரணில் விக்ரமசிங்கனுடைய பிரத்யேக செயலாளர் மற்றும் ஜனாதிபதியினுடைய செயலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த விடயங்களை கையாளக்கூடியவர் என பலரை அவர்கள் ஏற்கனவே விசாரணை வளையத்துக்குள் எடுத்து கைது செய்து அவர்களை விசாரித்து அந்த ஒவ்வொரு படிமுறை ரீதியாக அந்த விசாரணைகளுக்கு பின்னர் தான் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்கின்ற அளவுக்கு அவர்கள் வந்தது. எடுத்தெடுப்பில் ரணில் விக்ரமசிங்க போன்ற அரசியல் பிரபலங்களை கைது செய்துவிட்டு அதன் மூலமாக வருகின்ற அரசியல் நெருக்கடிகளை இந்த அரசாங்கம் சந்திப்பது என்பது ஒரு சவாலான ஒன்று. ஆகவே அவர்கள் ஒரு சரியான முறையிலே அந்த விடயங்களை எல்லாம் ரகசிய விசாரணைகள் மூலமாக அதை உறுதிப்படுத்தி இல்லை அதுக்கு கிட்டமாக நெருக்கமாக சென்று இப்போது விசாரணைக்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இதுதான் உள்ள நிலைமை. இதே அரசியல் பழிவாங்கலாக நாங்கள் கருதிவிட முடியாது. சரி, அரசியல் பழிவாங்கலில் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் ராமதரன், உங்களுக்கு தெரியும், தேர்தல் நடந்த பொழுது, அரசு தலைவருக்கான தேர்தல் நடைபெற்ற பொழுது பெரிய பேசுபொருளாக இருந்தது. அந்த தேர்தல் வந்ததுக்குமே ஒரு முக்கிய காரணமாக இருந்தது என்று சொன்னால், ராஜபக்ஷக்கள், ரணில் விக்ரமசிங்க, முன்னிய அரசாங்கங்கள் எல்லாம் அந்த நாட்டில் இருக்கின்ற வளங்களை சுரண்டி சூறையாடி விட்டார்கள், அந்த நாட்டை அதில் பாதாளத்துக்கு தள்ளிவிட்டு விட்டார்கள் என்று அப்பொழுதெல்லாம் கூறிக்கொண்டிருந்தார்கள். பிரச்சார காலங்களில் பேசுபொருளாக இருந்தது ஊழல்காரர்கள் எல்லோரையும் நாங்கள் அடைப்போம் என்று கூறுகின்றார்கள். இப்போ நீங்கள் இந்த தற்கொலைகள் தொடர்பாக கூறும்பொழுது, பொருளாதார நிலைமைகள் இருக்கின்ற நிலைமைகள் தொடர்பாக கூறும்பொழுது, மாற்றத்தை விரும்பி வாக்களித்த சிங்கள மக்கள் இப்பொழுது உள்ள நிலைமையை எவ்வாறு அவர்கள் எதிர்கொள்கிறார்கள்? அவர்களுக்கு இது திருப்தியாக இருக்கிறதா, அல்லது மீண்டும் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாறு நீங்கள் சொல்வீர்கள், அதே போல் தான் சிங்கள மக்களும் பார்க்கிறார்களா? உண்மையில மக்கள், மாற்றத்தை விரும்பிய மக்கள் திருப்தி அடையக்கூடிய வகையிலே இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இல்லை. என்றால் இவர்கள் ஆரம்பத்திலே கூறிய விடயம் என்பது ராஜபக்சேக்கள், அதாவது ஊழல் செய்தவர்கள் மீதான நடவடிக்கை என்பதற்கு அப்பால் நாட்டு மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து இவர்கள் நாட்டுக்கு வெளியே கொண்டு சென்றிருந்தாலும் அந்த பணம் மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு மக்களிடமே கையளிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை இவர்கள் வழங்கியிருந்தார்கள். அது தேர்தல் காலத்திலே அதற்கு முன்னரும் அவர்கள் வழங்கினார்கள். தேர்தல் காலத்தில் பிரதானமாக அந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இன்று எந்த ஒரு விடயத்திலுமே, இன்று இப்போ ரணில் விக்ரமசிங்க விவகாரமாக இருக்கட்டும், இப்போது ஏஆப சூழலாக இருக்கட்டும், அப்படி ஒரு சில விடயங்கள் இப்போதுதான் ஆரம்ப நிலையில இருக்கின்றது. ஆனால் இதை விட பல விடயங்கள், பூதாகரமான விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது. அந்த விடயங்களிலே ஒரு கணிசமான முன்னேற்றத்தை அடைவதற்கு முன்னர் இவர்களுடைய காலத்திலே இப்போது அடுத்தடுத்து ஊழல்கள் தலைதூக்க தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக நிலக்கரி மோசடி, அதைவிட அந்த 327 கொள்கலங்கள் சுங்க தரப்பிடமிருந்து அரசியல் செல்வாக்கு நிமித்தமாக வெளியேற்றப்பட்டது, சோதனைக்கு உட்படுத்தாது அதை வெளியேற்றப்பட்டது. அதற்கு பின்னர் ஆஸ்திரேலியா நிறுவனத்திற்கு $25 லட்சம் திரைசேரியிடமிருந்து அந்த நிதி முறைகேடான முறையிலே வேறு தரப்பினருக்கு வழங்கப்பட்டது. அதே போன்று அஞ்சல் திணைக்களத்திடமிருந்து லண்டன் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு $6 லட்சம் இவ்வாறாக மோசடியான முறையிலே பணப்பரிமாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நிகழ்கின்ற போது அது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அந்த மாற்றம் என்பது மாற்றமாகத்தான் உணரக்கூடியதாக இருக்கின்றன. ஒன்று, கடந்த காலத்திலே அவர்களுடைய ஊழல் விடயங்களில நாங்கள் விசாரிக்கின்றோம் என்று தொடங்குகின்ற சமகாலத்திலே இவர்கள் பயணித்திருக்கின்ற போது இந்த அரசாங்கம் அவ்வாறான ஊழலோடு தொடர்பட்ட ஒன்று என்கின்ற விடயம் உண்மையிலே தெரிந்து தெரியாமல் தவறுகள் இடம்பெறுவது வழக்கம்.
ஆனால் இந்த அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களை போன்று இதை மூடி மறைக்க முற்படுவது என்பது மக்கள் மத்தியில மிகுந்த விசனத்தை ஏற்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். குறிப்பாக நிலக்கரி ஊழலில் இன்று வரை அந்த அமைச்சரை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைமை அரசாங்கம் இருக்கணும். முரட்டுத்தனமாக அந்த அமைச்சரை உடனடியாக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவதற்கு முன்னரே இவர்களை தார்மீக ரீதியாக பொறுப்பேற்று அந்த அமைச்சரை தற்காலிகமாக ஒரு இடைநீக்கம் செய்து அந்த விசாரணைகள் ஒரு சுயாதீனத்தன்மையோடு இடம்பெறுவதென்ற நிலைமையை உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும். அதற்கு மாறாக அப்படி எதுவுமே இடம்பெறவில்லை என்று சாதித்து கொண்டு அந்த அமைச்சரை தொடர்ச்சியாக பாதுகாப்பதில் தான் ஜனாதிபதியில் உள்ள தேசிய மக்கள் சக்தியினுடைய உயர்மட்டங்கள் ஆர்வம் செலுத்தி வந்தது. அதற்கு பின்னர் இப்போது இந்த திரைசேரி விவகாரமாக இருக்கட்டும், எதிலுமே அவர்கள் அதை சமாளித்துக் கொண்டு இது ஒரு பெரிய மோசடி அல்ல, ஊழல் அல்ல என்கின்ற வகையிலே அவர்கள் அதை கூறி கடந்து செல்லத்தான் பார்க்கின்றார்கள் தவிர அதை ஏற்றுக்கொள்வதற்கோ அதுக்கு பொறுப்பு கூறுவதற்கோ எங்கோ ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கின்றது, நாங்கள் அதை நீதியான முறையில விசாரணை மூலமாக அதை கொண்டு வருவோம், அது காரணமாக எவராக இருந்தாலும் எங்களுடைய அரசாங்கத்தில் தண்டிக்கப்படும் என்கின்ற ஒரு ஆணித்தரமான செய்தியை மக்களுக்கு சொல்லக்கூடிய வகையிலோ இல்லை அந்த செய்திக்கும் அந்த சொல்லுகின்ற செய்திக்கும் செயல்பாட்டுக்கும் இடையே ஒரு நேரடியாக தொடர்படக்கூடிய வகையிலான இவர்களுடைய எதிர்வினையை மக்கள் உணரக்கூடிய வகையிலோ எதுவுமே இல்லை. ஊழல் பரிசாலிகளை பாதுகாக்கின்ற அன்னூர் அரசாங்கம் எப்படி தன்னுடைய அடிமடியில இருக்கக்கூடிய ஊழல் பரிசாலிகளை நடவடிக்கை எடுக்க போகின்றார்கள், அதில் தான் இவர்களுடைய உண்மைத்தன்மை தங்கி இருக்கின்ற மக்கள் அந்த ஒப்பீட்டுக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் நீண்ட கால தொடர்ச்சியாக இது மாறுமாக இருந்தால் கோஹோம் கோட்டா என்று கூறியதை போன்று என்னால் சிங்கள மக்களை பொறுத்தவரையில ஒரு அரசியல் ஒரு விழிப்பு நிலைமைக்கு வந்து விட்டார்கள். அந்த கோத்தபா ராஜபக்ச அவர்களுடைய அந்த காலத்துக்கு பின்னர் சிங்கள மக்கள் மத்தியில் இளைஞர்கள் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கின்றது. நீண்ட காலத்தில் இவர்கள் அந்த பழமைவாதம் இனவாதத்தை கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றி சிறுபான்மை சமூகங்களான தமிழ் தேசிய இனங்கள் குறிப்பாக ஈழத்தமிழர்களையும் முஸ்லிம் சமூகத்தினர் மீதும் அடக்குமுறைகளையோ இல்லை அவர்கள் மீதான இன பாகுபாட்டின் மூலமாக சிங்கள மக்களை ஒரு குதூகலமான நிலைமையில வைத்துக் கொண்டு தங்களுடைய தவறுகளையும் ஊழல்களையும் தங்கள் அரசின் மீதான அவநம்பிக்கைகளையும் மூடி மறைத்து விட்டு செல்லலாம் என்ற நிலைமை இப்போது மலையேறிவிட்டது. ஆகவே இவர்கள் இந்த அரசாங்கம் சரியாக நடைபோட்டால் மட்டும்தான் மக்களிடம் அதற்கான ஆதரவு. இப்போது கூட இந்த மாகாண சபை தேர்தலை அவர்கள் நடத்த முடியாதற்காக இருப்பதற்கான காரணம் மக்கள் மத்தியிலே இருக்கின்ற தொடர்ச்சியான அதிருப்தி. ஆகவே நீங்கள் கேட்டதை போன்று 2024 ஏற்பட்ட இந்த ஆட்சி மாற்றம் அன்றோமர திசாநாயக்கா அவர்கள் பொறுப்படுத்த நிலையிலே ஜனாதிபதியாக பொறுப்படுத்ததுக்கு பின்னர் தேசிய மக்கள் சக்தி ஒரு பெரும்பான்மையாக ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது மக்களுடைய நம்பிக்கை அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது மெல்ல மெல்ல சரிவடைந்து அவர்களாலே சரிவடைந்து வருகின்ற ஒரு நிலைமைதான் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இப்போது பல தொழிற்சங்க போராட்டங்கள் நாட்டிலே ஆங்காங்கே தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. இந்த அரசாங்கம் தங்களுடைய ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சேகளுடைய காலத்தில் எவ்வாறு அந்த நிறைவேற்று அதிகாரத்தை வைத்து அந்த மக்களுடைய போராட்டங்களை எல்லாம் இவர்கள் அடக்கினார்களோ அதே பாணியிலே இவர்கள் அதை அடக்குகின்றார்களே தவிர சரியான தீர்வுகளை வழங்குவதற்கு இவர்கள் தயாராக இல்லை. இதற்கு இவர்கள் மட்டுமே பொறுப்பாளிகள் அல்ல, ஏற்கனவே மூழ்கி கொண்டிருக்கின்ற கப்பலைத்தான் இவர்கள் பொறுப்படுத்தார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இவர்கள் அதுக்கு பொறுப்பாளிகள் அல்ல. ஆனால் இவர்கள் இன்று வரை தங்களுடைய நிலையை இவர்கள் மக்கள் மத்தியிலே வெளிப்படையாக கூறவில்லை. நாங்கள் வந்தால் உடனடியாக ஒரு தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று கூறினார்கள். கூறிய வாக்குறுதிகள் எல்லாமே ஒரு பல்லளிக்கின்ற நிலைமை. இந்த மின்சார கட்டணம், எரிபொருள் விலையேற்றம் கூறினார்கள். எரிபொருளுக்கான வரி விதிப்பை முற்றிலுமாக இல்லாமல் செய்து ஏற்கனவே இருக்கின்ற விலையிலே சரி அரைவாசியான விலைக்கு எரிபொருளை கொண்டு வர முடியும், நாட்டு மக்களுடைய அந்த சுமைகளை நாங்கள் குறைப்போம் என்று கூறினார்கள். இன்று மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு வந்த வளைகுடா யுத்தம் பகுதியில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக ஏற்பட்ட அசாதாரண நிலைமை என்று நாங்கள் கருதிவிட முடியாது. இன்று அங்கே கச்சா எண்ணெயினுடைய விலை நிலையாக இருக்கின்ற போது கூட இங்கே விலைகள் அதிகரிக்கின்ற அளவுக்கு காணப்படுகின்றன. நாட்டில் இருக்கக்கூடிய இவர்களுடைய அந்நிய செலாவணி பிரச்சனை உள்ளிட்ட பல விடயங்களை சமாளிப்பதற்கு எரிபொருள் வருவாய் மூலமாக இவர்கள் வரி மூலமாக இவர்கள் வருவாய் ஈட்டுவதற்கு இவர்கள் திட்டம் தீட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு மிகப்பெரிய உயர்வு என்று சமையல் எரிவாயுகளுடைய விலை என்பது கட்டுக்கடங்காக சென்று கொண்டிருக்கின்றது. இந்த சாதாரணமாக ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு 4000 சொச்சமாக இருந்த எரிபொருள் சமையல் எரிவாயுனுடைய விலை இன்று 6500 முதல் 6800 வரையான அளவு கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய். இன்று ஒரு 12.5 கிலோ எடையுள்ள கேஸ் சிலிண்டரினுடைய விலை கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை ஒரு சில மாதங்களுக்குள்ளாக சடுதியாக அதிகரித்திருக்கின்றன. இது பாமர மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. இந்த எரிபொருட்களுடைய விலை என்பது இன்று சகல உணவு மற்ற பொருட்களுடைய விலைகளிலே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, மின்சார கட்டணத்துடைய சடுதியான அதிகரிப்பு இவ்வாடியான மக்களுடைய தலை மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் அரசியல் ஒரு நிர்வாகம்
சீரின்மை காரணமாக இல்லை அரசாங்கத்தினுடைய தவறான கொள்கைகள் காரணமாக மக்கள் மீது சுமத்தப்படுகின்றதாக கூறியவர்கள் கூட அதை சரி செய்ய முடியாமல் அதே பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு வழக்கு விசாரணைகள் ஏனைய விடயங்கள் என்றால் கூட பரவாயில்லை. இது மக்களுடைய அன்றாட வாழ்வியலோடு தொடர்பட்ட அந்த விடயங்களில் கூட இந்த அரசாங்கம் மக்களுக்கான ஒரு நிவாரணத்தையோ ஒரு மக்களுக்கான ஒரு தீர்வையோ இல்லை அதிலிருந்து ஆசுவாசப்படக்கூடிய அளவுக்கு மக்களை ஒரு உணரக்கூடிய வகையிலான எந்த ஒரு பொறிமுறைகளையும் இந்த அரசாங்கம் இன்று வரை அறிமுகப்படுத்தவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அவர்கள் சொந்த ஒரு நித்தம் ஒரு 3 வேளை உணவு உட்கொள்கின்ற ஒவ்வொரு பொழுதிலும் இந்த அரசாங்கத்தின் மீதான அதிருப்தியோடு தான் அவர்கள் அந்த ஒரு உணவு பொழுதை அவர்கள் கடந்து செல்லக்கூடிய அளவுக்கு தான் நிலைமைகள் இருக்கின்றதுன்னு சொன்னால் இந்த விடயங்களும் இப்படி ஏமாற்றமாகின்ற போது மிக விரைவிலே இவர்கள் மீதான அந்த மாற்றம் தொடர்பான எதிர்பார்ப்பு என்பது ஒரு புஷ்பானமாக போய் பழைய உருடி கதவை திறவடி என்றதை போன்று மக்கள் இன்னொரு மாற்றத்தை தேட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு. ஆனால் அனுரகுமார் திசாநாயக்காவுடைய ஆதரவாளர்களை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் ஒவ்வொரு துறைகளிலும் இருக்கின்றவர்கள் இன்னும் ராஜபக்ஷக்களுக்கு விசுவாசமானவர்கள் இருக்கிறார்கள். அதனால் நிறைய இடையூறுகள் தடைகள் வருகின்றது என்று கூறுகிறார்கள். அதனால்தான் தாங்கள் எதிர்பார்த்த அந்த வேகத்தில் சில விடயங்களை நடத்தி முடிக்கவில்லை என்று கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன். நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். ராமதரன் என்றும் கூட நிகழ்ச்சியில் இணைந்து அனுரகுமார் திசாநாயக்காவுடைய இந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்றுகின்ற இந்த மோசடி தொடர்பான விசாரணைகள் நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பாய்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிப்பிடும். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.